Hi friends, welcome to Gayathri Barni channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற நியூ டிஷ் அவுல் சுண்டல். அவுல்ல நிறைய டிஷ்ஷஸ் இருக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப ஈஸியா செய்யக்கூடிய ஒரு அவுல் பிரேக்ஃபாஸ்ட். இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப ஹெல்தியாவும் இருக்கும், ரொம்ப டேஸ்டியாவும் இருக்கும். இந்த ரெசிபி சேலம்ல ரொம்ப ஃபேமஸான ஒரு ரெசிபி. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அவுல் செய்யறதுக்கு 2 பேத்துக்கு 2 டம்ளர் அவுல் எடுத்துக்கணும். 2 டம்ளர் அவுல் எடுத்து தாராளமாக 2 பேர் சாப்பிட்லாம். நான் 2 டம்ளர் இன்றைக்கி அவுல் எடுத்திருக்கேன். 4 பேத்துக்கு வேணும்னா 4 டம்ளர் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை பேர்த்துக்கு செய்யணுமோ அத்தனை டம்ளர் நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த அவுலை நல்லா வாஷ் பண்ணி அரிசி கழுவுற மாதிரி நல்லா 2 தடவை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். இது அவுல்லேயும் நிறைய அவுல் இருக்குது. நான் இப்போ கெட்டி அவுல் எடுத்திருக்கேன். இதில் இப்போ 1 பிஞ்ச் மஞ்சத்தூள், உப்பு தேவையான அளவு, கல் உப்பு தேவையான அளவு, புளி ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி ஆல்ரெடி ஊற வச்சுருந்தேன். இப்போ அந்த புளி கரைசல் இதில் ஊற்றிக்கிறோம். இதுலேயே 1 டம்ளர் தண்ணி, நம்ம அவுல் எடுத்தோம் இல்லையா, அந்த டம்ளர்லேயே 1 டம்ளர் தண்ணி ஊற்றி அப்படியே ஊற வச்சிடணும். அமுத்தி விட்டு ஒரு 1 hour ஊற வச்சிடணும். 1 hour ஊறினாவே போதும். இப்போ அவுல் ஊற வச்சாச்சு. அடுத்தது சுண்டல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். சுண்டலுக்கு நீங்கள் பச்சை பட்டாணி எடுத்துக்கலாம், கருப்பு சுண்டல் எடுத்துக்கலாம், வெள்ளை சுண்டல், எது 3ல் எது வேணும், எந்த சுண்டல் வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன். பச்சை பட்டாணி நைட்டே இப்போ காலையில் செய்கிறதுனா நைட்டே ஊற வச்சிடலாம். 1 டம்ளர் ஊற வச்சுருக்கேன் நான். இப்போ நம்ம இது வேவிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சுண்டலை தாளிக்க போகிறோம். 2 டீஸ்பூன் ஆயில், அப்புறம் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டு ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வதக்கிக்கணும். வெங்காயம் வதங்கினதும் இந்த நம்ம வேக வச்ச சுண்டல் அதை இதில் ஊற்றிக்கணும். தண்ணியை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. தண்ணியில் தான் இருக்கிறது எல்லா சத்தும் இருக்கும். அதனால் தண்ணியோட எல்லாமே இதில் சேர்த்துக்கோங்க. டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 பிஞ்ச் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் கறி மசால் தூள். கறி மசாலா இல்லைன்னா நீங்கள் கரம் மசாலாவும் போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு. இது கொதிச்சிட்ருக்க சமயத்தில் தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். தேங்காயில் ஒரு சின்ன மூடி தேங்காயில் ஒரு 1/2 மூடி தேங்காய், 1 டீஸ்பூன் சோம்பு, இதை நம்ம தண்ணி ஊற்றி பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கிறோம். இந்த பேஸ்ட்டை நம்ம சுண்டலில் ஊற்றிடலாம். இது நல்லா கொதித்து கிரேவி மாதிரி வர அளவுக்கு நல்லா சுண்டணும். கிரேவி மாதிரி நல்லா சுண்டிடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் போதும். மல்லி இலை தூவி டேஸ்ட் பார்த்துக்கோங்க. உப்பு பத்தலைன்னா தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோங்க. அவ்வளோதான், சுண்டல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அவுலை நம்ம தாளிக்க போகிறோம். அவுல் ஊற வச்சு 1 hour ஆகிடுச்சு. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டு 2 பச்சை மிளகாய், ஒரு பெரிய வெங்காயம், கறி லீவ்ஸ் இது போட்டு நல்லா வதக்கிக்கிறோம். ஆனியனுக்கு தேவையான அளவு உப்பு, நம்ம அவுல்லையே உப்பு சேர்த்திருக்கோம். அதனால் ஆனியனுக்கு மட்டும் உப்பு சேர்த்திக்கிட்டால் போதும். அவுலில் சாப்பிட்டு பார்த்துட்டு வேணும்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாம். நம்ம ஊற வச்ச அவுல் இப்போ இதில் சேர்த்திக்கிறோம். நீங்கள் எல்லாத்தையும் சும்மா கலந்து விட்டிங்கன்னா போதும். ஒரு 5 minutes நீங்கள் சூடாச்சுன்னா போதும். ஏன்னா ஊற வைக்கும் போதே அதுலேயே எல்லாம் வெந்திருக்கும். சூடாகிற வரைக்கும் ஒரு 5 minutes நல்லா கிளறி விட்டுங்க. உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தாலுமே பரவாயில்ல. ஏன்னா அவுளை சுண்டலி நம்ம சேர்த்தி சாப்பிடும் போது 2லேயும் உப்பு கரெக்டாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் அதிகமாக தெரியும். அதனால் கம்மியாகவே இருந்துச்சுன்னா உப்பு கரெக்டாக இருக்கும். இந்த பிரேக்ஃபாஸ்ட் அவுலை சும்மா தாளிக்கிறது தான், சுண்டலையும் தாளிக்கிறது தான். ஆல்ரெடி நம்மளுக்கு எல்லாமே தெரிஞ்சது தான். பட் இந்த மாதிரி ஒரு டிஷ் இருக்கிறதே யாருக்கும் நிறையா பேர்த்துக்கு தெரியாது. இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எங்களோட ஃபேவரட் டிஷ் இது தான். என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ் இது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் ஃபேவரட் டிஷ் ஆகிடும். மல்லி இலை போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அவுல் சுண்டல் ரெடி ஆகிடுச்சு. இது 2ஐயும் கலந்து நம்ம சாப்பிட்றது தான். இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.